நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், த மோஸ்ட் அவைட்டட் ரிசல்ட் வந்தாச்சு. ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. இந்தியன் டிவி கப்பல் கண்டக்ட் பண்ணாங்க டாப் 100 இந்தியன் ஃபீமேல் ஆக்ட்ரஸஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கான ஓட்டிங்ஸ் எல்லாமே நடந்துச்சு. எல்லாருமே ஓட்டுமே பண்ணிட்டாங்க. ஒரு 5 தமிழ் ஆக்ட்ரஸ் தான் அதில் இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஓட் பண்ணி அவங்க வந்துட்டு யாருக்கு அதிகமான ஓட்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரேங்க் பண்ணி லிஸ்டெல்லாம் வந்து நேற்றுலேருந்தே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுடைய எல்பி எப்படியும் டாப்பில் தான் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்டர் சாமி பார்த்தீங்கன்னா டாப் 100ல் 3rd பிளேஸ் ரேங்கிங் வைஸ் இருந்தாங்க. நம்ம லக்ஷ்மி பிரியாவுடைய ரேங்க் வந்தாச்சு. எஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. டாப் 100 ஆக்ட்ரஸ் ஃபீமேலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் லக்ஷ்மி பிரியா தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்ததுமே. ஸோ கண்டிப்பாக டாப் 3ல வருவாங்க அப்படின்னு தான் நானுமே எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த ஓட்டிங் வைஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு தான் அதிக நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இருந்துச்சு. ஈவன் இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி. ஸோ ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி தான் அவங்க வந்து ஃபைனல் ஓட்டிங் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம எல்பி தான் இருக்காங்க, மகாநதி, நம்ம காவேரி. ஸோ நம்மளை விட அவங்களுமே இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து அவங்கள வின் பண்ண வச்சிருக்காங்க. அதுவுமே இந்தியன் லெவலில் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து ஒரு இதுக்காக அவார்டோ எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ் ஆக்ட்ரஸும் இருக்கிற அந்த லிஸ்ட்டில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் தமிழ் ஆக்ட்ரஸ், அதுவுமே நம்மளுடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் பெருமை தான். ஈவன் லக்ஷ்மி பிரியாவும் அதை விட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க இதை பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு சோன் வந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பி மூட் தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சகை நம்ம லக்ஷ்மி பிரியா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.